அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேலியிருக்க பைமே சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்க போகிறார். அதற்கான காரணம் ஏன் தெரியுமா? மதுரைக்கு திருக்கல்யாணத்துக்கு கள்ளழகரால் தரிசனம் செய்ய முடியல. இதற்கான ஒரு தெளிவான பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் மறக்காமல் வேலியிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்ட மக்களுக்கு தீபாவளின்னே சொல்லலாங்க. சித்திரை திருவிழாவில் அவர்களுக்கு தீபாவளிங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவங்க. சைவம் வைணவம் இணைந்து கொண்டாடக்கூடிய இந்த விழாவில் மதுரை மாநகரம் பார்த்திங்கன்னா களை கட்டுங்க. ஏன் அழகர் ஏன் மலையில் இறங்கி வைகை ஆற்றில் இறங்குறார் என்று புராண கதைகள் மூலம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மதுரைக்கு வடக்கே பார்த்தீங்கன்னா சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருவார். இங்கே பார்த்தீங்கன்னா சுந்தராஜ பெருமாளாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் தாங்க அழகர் மலையில் சுதபஸ் என்ற முனிவர் நுபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா துர்வாச மகரிஷியுமே தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்திருக்காரா. பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காம இருந்துக்க ஆத்திரமடைந்த துர்வாசருமே மண்டு கோ பாவா என சாபமிட்டிருக்காரு. உடனே தவளையாகி போன சுதபசுமே சாப விமோச்சனத்துக்கு வழி கேட்டபோது வேகவதி தீர்த்த கரையில, அதாவது வைகை ஆற்ற நீ தவம் பண்ணி கொண்டு இரு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அழகர் அங்கு உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார்னு சொல்லி இருக்கிறாரு துர்வாசருமே. அதன்படி வைகை கரையில் பார்த்தீங்கன்னா தவளையாக தவம் பண்ணி கொண்டிருந்த முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கவே கள்ளழகராக மதுரைக்கு வைகையில் எழுந்தருளியதாக புராணங்களில் கூறுறாங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா தன் தங்கையான மீனாட்சிக்குன்னு சுந்தரேஸ்வருக்குமே கல்யாணம் நடக்கும்போது தாங்க செய்தியை கேள்விப்பட்டு அழகருமே கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில இருந்து இறங்கி சகல கோலங்களோடு மதுரையை நோக்கி வராரு. இதனிடையே பார்த்தீங்கன்னா அழகர் வரும் வழி எங்குமே பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால தங்கையினுடைய திருமணத்தை காண முடியாம போயிருக்குது. அந்த சோகத்துடன் பார்த்தீங்கன்னா வைகையில எழுந்திருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. வைகையில இறங்கிய பக்தர்களுக்கு அருள்பாடித்த பின்னர் தாங்க தனது பக்தராக இருக்கக்கூடிய மண்டுக முனிவருக்குமே சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவாரா அழகருமே. வழிநெடுக பார்த்தீங்கன்னா வரவேற்பு பெற்றுக்கொண்டு தாங்க வண்டியூர் போய் சேர்கிறார் அழகருமே. தேனூர் மண்டபங்க சந்தன அலங்காரம் பண்ணி கொள்ளக்கூடிய கள்ளழகர் வண்டியூர் பெருமாள் கோயிலை வலம் வருவாராம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சர்ப வாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் சேர்றாரு. தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனமும் தருகிறாரு. தசாவதார காட்சி. தேனூர் மண்டபத்திலிருந்து மீண்டுமே மதுரை நோக்கி வரக்கூடிய அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு இரவு சேர்கிறாரு. அன்று இரவே பார்த்தீங்கன்னா அங்கு தங்குகிறாரா. இரவு முழுவதுமே தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களுக்கு பரவசம் ஏற்படுத்துகிறாரு கள்ளழகருமே. தங்க பல்லாக்களை மலையில இருந்து இறங்கி வந்த அழகரும் பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லாக்களை மலை நோக்கி கிளம்புவார். வழிநெடுக்க அவருக்குன்னு பக்தர்கள் விடை கொடுத்து அனுப்புவாங்க. அதிகாலையில் அழகர் மலையை சென்றடைவார். தீர்த்த பாரியுடன் சித்திரை திருவிழா நிறைவடைங்க. இனி அழகரை பார்க்க ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமா என்று ஏக்கத்துடனே பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்புவாங்க. அழகர் கோவில் பார்த்தீங்கன்னா 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்குதுங்க. ஆழ்வார்களால் பார்த்தீங்கன்னா மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலங்களில் இதுவுமே ஒன்று. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மூலவருக்கு சுந்தராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை செய்வது இந்த கோவிலில் வழக்கமாக வச்சுருக்காங்க. மதுரை சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லலாம்ங்க. எது சேவை வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு ஒரு முக்கியமாக விழாவாக மதுரையில் கொண்டாடப்படுது. மூலவர் பார்த்தீங்கன்னா அழகர் அல்லது அழகிய தோளுடையான் சுந்தரபாகு என பெயர் உண்டு. தாயார் சுந்தரவல்லி. தீர்த்தம் நுபுர கங்கை எனும் சிலம்பாருங்க.
விமானம் பார்த்தீங்கன்னா சோமசுந்தர விமானங்க. உற்சவர் கள்ளழகர். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவராக இருக்கக்கூடிய சுந்தராஜ பெருமாளுக்குன்னு தைல பிரதிஷ்டை தைல காப்பு நடத்துவது ஒரு முக்கிய சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுது. இது பார்த்திங்கன்னா தை அமாவாசையில் முதல் ஆடி அமாவாசை வரையிலான 6 மாத காலத்துக்கு நடத்துகிறாங்க. இந்த தைல பிரதிஷ்டை நடக்கும் காலங்களில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் உற்சவரை மட்டும் வழிபட அனுமதிக்கப்படுவதில்லைங்க. இந்த கோவிலில் நைவேத்தியமாக என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா? ஒவ்வொரு முக்கிய கோவில்களையும் தனித்துவமான நெய்வேத்தியம் இறைவனுக்கு படைப்பாங்க. அழகர் மலை அழகருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோசை நெய்வேத்தியமாக செய்யப்படுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரிசி, உளுந்து, மிளகு, சீரகம், நெய் கலந்து சிறப்பு தோசை இறைவனுக்காக படைத்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது. அழகர் கோவில் பார்த்தீங்கன்னா 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றுங்க. ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலமாக பார்க்கப்படுது. திருமலிஞ்சோலை, மாவிருகுன்றம், சோலைமலை பெயர்களால் அழைக்கப்படுது. கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமியை ஸ்ரீ பரம சுவாமின்னு, உற்சவரை அழகர் இல்லைன்னா சுந்தராஜ பெருமாள்னு அழைக்கிறாங்க. பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள்னு மதுரை நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தின் போது தாங்க இந்த கோவிலுக்கான திருப்பணிகளை செய்திருக்காங்க. கோயிலுடைய கலைச்சிற்பங்களை நாம் சொல்லிகிட்டே போகலாங்க. கோவிலுடைய கருவறை மீது எழுப்பப்பட்டிருக்க சோமசந்த விமானம் வட்ட வடிவமாக இருக்குது. முழுமை அடையாத ராஜகோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வசந்த மண்டபத்தில் ராமாயணம், மகாபாரத நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்களும் இருக்குதுங்க. கோவிலை சுற்றி உள்கோட்டை, வெளிக்கோட்டைன்னு ராணியக்கோட்டை, அழகாபுரி கோட்டையும் அமைஞ்சிருக்குது. கோவிலில் காவல் தெய்வமாக பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பசாமி சன்னதி கோபுர சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கதாக அமைஞ்சிருக்குது. ராஜகோபுரம் திருமலை மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்று பெறாத நிலையில் இருக்குதுங்க. சிதைந்த நிலையிலுமே இந்த கோபுரத்தை சிற்ப வேலைப்பாடுகள் சிற்பிகளுடைய உன்னத விழி வேலைப்பாட்டினை வெளிப்படுத்துங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஜுவால யோக நரசிம்மர் பிரசித்தி பெற்றதுங்க. இவர் உக்ர ரூபத்தில் உள்ளதால் நரசிம்மர் உக்ரத்தை தணிப்பதற்கு பார்த்திங்கன்னா தினமுமே நும்பரு கங்கை நீர்னு தயிர், வெண்ணெய், தேன் முதலியவற்றை திருமஞ்சனம் நடத்துகிறாங்க. இங்கு நரசிம்மர் மூலவருக்கு நேர் பின்புறம் இருக்காரு. அழகர் மலை பார்த்திங்கன்னா அடிவாரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் உயரத்தில் முருகப்பெருமானுடைய 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலும் அமைஞ்சிருக்குது. அதற்கு மேல் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க ராகாயி அம்மன் கோயிலும் நும்பருகங்கை நீரூற்று இருக்குதுங்க. மதுரை சித்திரை திருவிழா என்னாலே மிகவும் பிரசித்தி பெற்றது தாங்க மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய சம்பவம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறும் மீனாட்சி சொக்கநாத திருக்கல்யாணம் தேரோட்டனே அழகர் கோயிலிருந்து மீனாட்சி திருக்கல்யாணத்திற்காக மதுரை நகருக்கு செல்லக்கூடிய கள்ளழகருக்குன்னு தல்லாக்குளத்தில் எது சேவையும் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வும் வண்டியூர் கோவிலுக்கு எழுந்தருளல் தசாவதார சேவைன்னு பல முக்கிய நிகழ்வுகளும் நடக்குங்க. அழகர் பார்த்தீங்கன்னா கள்ளர் வேடத்தில் வருவதால் தாங்க அழகர் என்ற பெயர் கள்ளழகர்னு மாறி இருக்குது. இதனால் கள்ளர் இனத்திற்கு தலைவராக குலதெய்வமாக அழகர் மாறியிருக்காரு. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று தாங்க கோவிலில் தேரோட்டம் நடைபெறுதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை பற்றியும் ஒரு பதிவு இருக்குதுங்க. மதுரை நகரத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை அடிவாரத்தில் அமைந்திருக்குது. சித்திரை திருவிழாவையொட்டி பார்த்தீங்கன்னா நாளை நடைபெறுகின்ற இது சேவைக்காக அழகர் கோவிலில் இருந்து மதுரைக்கு சென்று கள்ளழகர் புறப்படுறாரு. அவர் வருகின்ற மே 12ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்க இருக்கிறாரு. திருமலிஞ்சோலை தென் திருப்பதினே அழைக்கப்படுகின்ற 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று தாங்க மதுரையை அடுத்த அழகர் கோவிலில் அமைந்திருக்கின்ற கள்ளழகர் ஆலயம். இந்த கோவிலில் நடைபெறுகின்ற திருவிழாக்களை சித்திரை திருவிழா பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் கடந்த வியாழக்கிழமை நடந்து முடிந்திருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் தேரோட்டமும் நேற்று வெள்ளிக்கிழமை நடந்திருக்குதுங்க. இந்த சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வு என்னன்னா கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் தான். இதற்காக சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே தங்க பல்லாக்கில் கதிர்வேட்டுகள் முழங்க அழகர் புறப்படுகிறாரு. கள்ளழகர் திருக்கோலத்தில்
கண்டாக்கி பட்டுடுத்து மதுரை வருகிறாரு. 494 மண்டகப்படிகளில் எழுந்துருவார். பக்தர்களுடைய காணிக்கை செலுத்த வசதிக்காக கள்ளழகருடன் பார்த்தீங்கன்னா 39 தள்ளுவண்டி உண்டியல்களும் மதுரைக்கு வருதுங்க. நாளை அதிகாலை 3 மணியளவில் மதுரை பக்தர்கள் ஆடிப்பாடி கொண்டாட்டத்துடன் எது சேவை செய்து அழகரை வரவேற்க நிகழ்வும் நடைபெறுது. திங்கட்கிழமை அதிகாலை 5:45 மணிக்கு மேலே தங்க குதிரை வாகனத்தில் அமர்ந்து கொண்டு சூடிக்கொண்டு தாங்க மலையை அணிந்து கொண்டு அழகர் வைகை ஆற்றில் இறங்க இருக்கிறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.